Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காசிநாத பாரதி இப்போ நேற்று கொடுத்துருக்கிற விளக்கத்தில், அரசனுடைய விளக்கத்தில் 2011 2021 அதிமுக ஆட்சி காலத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில், குடிநீர் வழங்கல் துறையில் நிறைய பணி நியமனங்களை பண்ணலை. அவர்கள் பண்ணாதனால நிறைய சிரமங்கள் ஏற்பட்டுச்சு நடைமுறையில். அந்த சிரமத்தை போக்குகின்ற வகையில் தான் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டது. வெளிப்படையாகத்தான் இருந்தது. இதுக்காக தனி இணையதளமும் ஏற்படுத்தப்பட்டது. நிறைய வழக்குகள்லாம் போட்டாங்க. அதையெல்லாம் மீறி, இந்த தடைகளை மீறி இவ்வளவு பேரை பணி நியமனம் பண்ணியிருக்கேன். இந்த வரலாற்று சாதனையை பொறுத்துக்க முடியாமல் அதிமுக வழக்கம் போல் அல்லது எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க. புரட்சித் தலைவி, மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஊழலின் ஊற்றுக்கண் திமுகன்னு சொல்லுவாங்க. அது இவர்கள் தந்தையார் காலத்திலிருந்தே அவங்களுக்கு தெரியும். சர்க்காரியா கமிஷன் ஊழல் நடந்ததிலிருந்து சத்யநாராயணா அவர்கள் மூலமாக 12 கோடி ரூபாய் 1969 மாற்றப்பட்டு வீராணமேரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வருவதற்காக அவர் 3 நாட்களிலே பணத்தை பெற்ற உடனே சூசைட் பண்ணிக்கிட்டு செத்து போனதிலிருந்து புருஷோத்தமன் மூலமாக எவ்வளவு கோடி முரசொலிமாறனுக்கு மாற்றப்பட்டது. அன்னைக்கு மவுண்ட் ரோட்டில் வந்து ஒரு கிரவுண்டோட விலை வந்து 45,000 எல்லாமே வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதற்கு அடுத்ததாக இந்த 2021 தொடர்ந்து பேசணும்னா அது பல மணி நேரம் பேசுகிற மாதிரி இருக்கும். 2021 இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு 1.5 ஆண்டுகளிலே, நாம் சொல்லவில்லை, அவர்களுடைய நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடியை அடித்து குவித்து விட்டார்கள். தாத்தா செஞ்சதையெல்லாம் மிஞ்சிட்டாங்க, எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியில் வந்து, ஆடியோ வெளியில் வந்தது எல்லாருக்குமே தெரியும். அது சப்போஸ் மானிப்புலேட்டடாக பண்ணியிருந்தால் அந்த மானிப்புலேட்டடாக பண்ணவங்களை நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. அப்போ அந்த இஷ்யூ உண்மை. அடுத்ததாக அவரை வந்து துறையை விட்டு மாட்டினீங்க. இதுதான் இவர்களுடைய லட்சணம். அதற்கடுத்தது செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் கூட்டு வச்சதற்கு பிறகு கூட நீங்கள் நிற்கிறீங்களா அமைச்சரவை விட்டு, நான் நிற்கவான்னு சொன்னேன். பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா, பஸ்ஸில் ஏறுறோம், கண்டக்டர் வந்து டிக்கெட்டுக்கு மேலே 5 ரூபா கேட்டால் எவ்வளவு கேவலமான நிகழ்வோ அதுதான் பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற குடிமக்கள் எல்லாம் 1,18,00,000 பேர் குடிக்கிறான். 1,18,00,000 பேர் ஓட்டம் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு கிடையாதுங்கிறது முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய வைத்தறிச்சல் அவருக்கு தெரியும். இன்றைக்கி அடுத்து அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கு நகர்ப்புற நிர்வாகத்துறையில் இது வந்து ஃபினான்சியல் ஃப்ராடுங்கிற வழக்கில் ரவிச்சந்திரன் அவர்கள் மீதும் KN நேரு அவர்கள் மீதும் கடந்த ஏப்ரல் 7, 8, 9 தேதிகளில் வந்து சிபிஐ விசாரணையில் அமலாக்கப் பிரிவு உள்ளே வந்து ரெய்டு பண்ணுறாங்க. சென்னையில், கோயம்புத்தூரில், திருச்சியில் ரெய்டு பண்ணுறாங்க. அப்போ அங்கே கிடைக்கிற ஆவணங்களை வைத்து, அங்கே கிடைக்கிற எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு, அங்கே கிடைக்கிற ஹவாலா பணத்தை வச்சு, அங்கே இருக்கிற அவர்களுக்குள்ளே நடந்த வாட்ஸ்அப் ஷாட்டுகளை வச்சு இப்போ வந்து 232 பக்கத்தில் அவங்க வந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. அதாவது உலகிலேயே இருக்கின்ற பிரச்சனைகளிலேயே மிக அதிகமான பிரச்சனைங்கிறது வேலைவாய்ப்பின்மைன்னு நான் சொல்லலாம், அப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு இளைஞர்கள் வந்து தங்களுக்கு இதுதான், நிறைய பேர் வந்து எனக்கு அரசு வேலை கிடச்சி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி திருமணம் செய்யாமல் இருப்பவர்களாம் இளைஞர்களாம் நம்ம பார்த்துருப்போம். ஏறக்குறைய 2,50,000 பேர் அப்ளை பண்ணின இந்த நகராட்சி நிர்வாகத்துறை, குடிநீர் வழங்கல், முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் 1,32,000 பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க. இந்த தேர்வை வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தான் நடத்தணும்னு நாங்கள் சொல்லலை. 2022 திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததற்கு பிறகு இவர்கள் ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய சட்டம் ஆளுநர் கையெழுத்து போடலான்னு சொல்லுவாங்க. அதில் போட்டார், முன்மாதிரியாக தான் சொல்கிறாரு. இல்லை போட்டார், 2022 கையெழுத்து போட்டார். இந்த நகர்ப்புற நிர்வாகத்துறை மட்டுமல்ல, கண்டக்டர் டிரைவரை தவிர பாக்கி எல்லாமே, எக்ஸப்ட் ஆவின் நிறுவனத்தை தவிர பாக்கி எல்லாமே அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தான் கொண்டு வரணும். நீங்கள் தான் சட்டம் கொண்டு வந்தீங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் கொண்டு வந்தது. அவர்களுடைய சட்டத்தை அவர்களே மீறி இருக்கிறார்கள். அந்த ரெய்டு நடந்தபோது ஃபினான்ஷியல் ஃப்ராடில் அந்த ஃப்ராட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 30 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பணம் ரிட்டனாக வழங்குறது, அதை பிறகு சப்சிக்வெண்ட்டாக கொடுத்துட்டு உயர்நீதிமன்றம் வந்து அதை குவாஷ் பண்ணிடுச்சு. ஆனால் அதில் கிடைச்ச இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் மூலமாக இப்போ 218 பக்கத்தில் அவங்க அனுப்புகிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர்கள் வந்து இந்த 10 ரூபா நோட்டை வச்சு அந்த நம்பரை யார்கிட்ட போய் சொல்கிறாங்களோ அவர் ஒரு நம்பரை கொடுப்பாரு, அந்த நம்பருக்கு பணம் அனுப்புறது தான் இது நடைபெற்ற அத்தனை டிரான்சாக்ஷன்களையும் அந்த 232 பக்கத்தில் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவங்க சொல்கிறதுல முக்கியமாக என்னென்னா, அதில் கிடைத்த இந்த 150 பேர்களுமே செலக்டட் லிஸ்ட்டில் இருக்காங்க. 2,538 பேருக்கு அங்கே தான் சொல்கிறாங்க. நாங்கள் போராடி கொடுத்தோன்னெல்லாம் சொல்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் அரசு ஊழியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. 25,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. மருத்துவர்கள், ஈவன் அனஸ்திஸ்ட் போஸ்ட் கூட, அந்த மயக்க மருந்து நிபுணர்கள் கூட இன்றைக்கி வந்து 1000 கணக்கான போஸ்ட்டுகள் மருத்துவர்கள் இல்லாமல் நிலைமை இருக்குது, செவிலியர்கள் இல்லாத நிலைமை இருக்குது. ஈவன் வந்து இபி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஏறக்குறைய 20,000 பேரை நியமிக்காமல் இருக்கிறாங்க. போக்குவரத்து துறையில் என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். கடந்த 2011-21 49,000 பேர்களை வந்து
அரசு ஊழியர்களாக மாற்றியது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக ஆக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இங்கே தான் சார் இன்னும் 2 கேள்வியை சொல்கிறாங்க சார். கிட்டத்தட்ட இந்த நீங்கள் இந்த மூல வழக்கு இருக்குல்ல, அந்த மூல வழக்கு குவாஷ் ஆயிட்டு அது அந்த முடிஞ்சு போன ஒரு வழக்குலேருந்து தோண்டி எடுத்து எங்களை வந்து கெட்ட பேர் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு வீட்டுக்கு போகிறாரு ஒரு கொலை வழக்கு சம்மந்தமாக. அவர் ஏற்கனவே 2 கொலை வழக்கில் தொடர்பு போட்டுருக்காருன்னா அது அந்த வழக்கு முடிஞ்சு போச்சுங்க, பாக்கி 2ஐயும் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி 30 கோடி ரூபா வழக்கு 30 கோடி ரூபா கட்டிட்டாங்க, அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சுதா? அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் ஒரு கொலைக்கு தானே போனார், எப்படி இல்லை உள்ளே இருக்கிற 2 கொலையை பற்றி விசாரிச்சாருன்னு கேட்டால் எவ்வளோ தவறான ஒரு கொஸ்டினோ அது மாதிரி தான் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க. இதற்கான ஆதாரங்களை அவங்க அனுப்பியிருக்காங்க. 232 பக்கங்களுக்கு எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து ஒவ்வொரு ஆதாரங்களையும் எவிடன்ஸையும் அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அதையெல்லாம் பொது வழியில் கொடுக்க முடியாது. இப்போ நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, உங்கள்கிட்ட இந்த தவறை வந்து நாங்கள் கேட்குறது, அவர் என்ன சொல்கிறாரு, அரசியல் காரணங்களுக்காக மத்திய அரசு செய்யுதுன்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? ஏன் KN நேரு மேலே மட்டும் இது பண்ணுறாங்க? ஏன் பழனிவேல் தியாகராஜன் வீட்டுக்கு போக சொல்லுங்களேன், ஒன்றுமே கிடைக்காது, ஒரு ஒயிட் பேப்பர் வேணால் கிடைக்கும். அப்படி இருக்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட வந்து தவறு இருக்கிறது, அதை தவறை வந்து அவங்க 232 பக்கத்தில் அவங்க வந்து ஆதாரங்களை கொடுத்துருக்கிறார்கள். இந்த வழக்கை பிரதானமாக எடுத்து செய்ய வேண்டியது, ஏன்னா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய உண்மையாக அந்த 150 பேர் லிஸ்ட் அதுல வருதுங்க. அந்த கேள்வி தான் கேட்க வந்தேன். அந்த 150 பேர் உண்மையிலேயே நேர்மையாக தேர்வு எழுதி தகுதியோடு வந்த அவர்கள் மீது நீங்க களங்கம் கற்பிக்கிறீங்க இந்த அறிக்கையின் மூலமாகன்னு திமுக சொல்றாங்க. இல்ல நம்ம தொடர்ந்து பேச காசனா பரது நீங்க தொடர வந்தீங்க. நான் அந்த கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன். அந்த 150 பேர் சொல்கிறீங்களா, அந்த 150 பேர் உண்மையிலேயே நேர்மையாக தகுதியோடு வந்தவர்கள், அவர்களையும் களங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த ஈடியோட அறிக்கைன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இது அரசியல் ரீதியாகவும் பார்க்குறப்ப டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்ப வலுவாக இருக்குது. 41 தொகுதியில் 35 தொகுதி கிட்ட அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது 2021 அப்படின்னு. இல்லை 24 அதை சொல்கிறாங்க. குங்குமண்டலத்தில் அதே மாதிரி செந்தில் பாலாஜி எப்படி முடக்குனாங்களோ அதே போல் KN நேருவும் முடக்கிறதுக்கு, ஏன்னா அவர் அங்கே பொறுப்பாளர், அது ஒரு சதி திட்டத்துடைய வெளிப்பாடு அப்படின்னு திமுக சொல்றாங்க. அதெல்லாம் வந்து இந்த கொள்முதல் பிரச்சனை பயிர் முளைக்கிறதுக்கு முன்னையா இருக்கலாம். அந்த தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் வந்து எடப்பாடியார். நான் தஞ்சை டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின் அறிவிக்கலை. ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா? ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் மீத்தேன் எடுப்பதற்கும் அனுமதி கொடுத்தவர். அதனால் எல்லாம் தஞ்சை டெல்டா மக்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும். இங்கே நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த 150 பேர்னா 150 பேர்னு யாரையோ காட்டலை. இந்த 150 பேர்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எங்கேருந்து எந்த நம்பருக்கு போயிருக்குங்கிற அந்த ரெக்கார்டையும் இந்த 232 பக்கத்தில் அனுப்பியிருக்காங்க. அந்த அறிக்கையை ஒழுங்காக படிங்க. அதில் கூட இன்னும் சொல்கிறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க 40 கோடிக்கு தானே கணக்கு வருதுன்னு. அவன் என்ன சொல்லியிருக்கிறான், டிப்ஸ் ஆஃப் த ஐஸ்பெர்க்கை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு துளியை தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர நகராட்சி நிர்வாகத்துறையில் என்னென்ன நடந்திருக்குங்கிறத மொத்தமாக தோன்றுனீங்கன்னா எண்ணூற்றி சொச்சோங்கிறது என்னுடைய அப்ராக்சிமேட், இது இன்னும் நிறையா வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி பார்க்கப்பட வேண்டிய பிரதான இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மோடஸ் ஆப்பரண்டி. எது நடந்தாலும் நான் என்ன கேட்குறேன், 35 அமைச்சர்களை ஏன் உங்களை மட்டும் குறி வைக்கிறாங்க? அங்கே உங்களுடைய செல்ஃபோன் நம்பர்லேருந்து பூந்து அமலாக்க பிரிவு மெசேஜ் அனுப்பிச்சா அங்கே அக்கௌண்ட் நம்பரை டிரான்சாக்ட் பண்ணது யார்? அதுக்கான ரெக்கார்டையும் அவங்க கொடுக்குறாங்க. 232 பக்கங்கிறது 232 ரெக்கார்டை அவங்க கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரானிக் டிவைஸை கொடுத்துருக்குறாங்க. மணி டிரான்சாக்ஷன் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்கு, அதில் எக்ஸாக்டாக 150 பேர் யார் யார் இருக்காங்களோ அந்த 150 பேர் இந்த 2538 பேரில் செலக்டட் பர்சனில் வர்றாங்கங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவ்வளவு ஆதாரபூர்வமாக சொன்னதற்கு பிறகும் அரசியல் காரணங்களுக்காக இது நடக்குதுன்னா நிச்சயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 துடைத்தெறியப்பட வேண்டும், தூர எறியப்பட வேண்டுங்கிற கருத்தில் எந்த மாற்று கருத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நடக்கிற தவறுகளுக்கு வந்து வெட்கி தலைகுனிய வேண்டிய நீங்கள் இன்றைக்கு வந்து இப்படி சொல்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி கூட ஒரு ஊழல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்திருக்கிறது. அவ்வளவு அங்கே பயிர்கள் முளைத்து லட்சக்கணக்கான குறுவை நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அங்கே போய் பார்த்து பிரச்சனையானதற்கு பிறகு பொய் சொல்கிறாங்கிற அடிப்படையில் எல்லாம் பொய்யா சொல்லி கோயபல்ஸ் பிரச்சாரத்தை செய்தவர்கள் இன்றைக்கு ஒரு பிரதான ஊழல் வெளியில் வந்திருக்கிறது. லாரியில் அதை வந்து டிரான்சாக்ட் பண்ணுவாங்கள்ல அந்த கொள்முதல் மூட்டைகளை, அதற்கு வந்து ஒரு பிரதான ஒரு கான்ட்ராக்டர் வச்சுக்கிறது. அவங்களுக்கு 936 ரூபா தொகை. ஆனால் லாரியில் ஏற்றிட்டு போகிறவங்களுக்கு 136 ரூபா தான் ஒரு டன்னுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி மொத்தமாக 160 கோடி ரூபாய் ஊழல் வந்திருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பத்திரிகையில் வந்திருக்கு. இப்படி உங்களுடைய லட்சணம் ஒவ்வொரு நாளும் போக போக உங்களுடைய தவறுகள் தொடர்ந்து மக்கள் மன்றத்திலே எடுத்து வைக்கப்படுகின்றன. அதை நேரடியாகவும் நேர்மையாகவும் எதிர்கொள்ள முடியாமல் அரசியல் காரணங்களுக்காகன்னு சொன்னால் யாரை ஈடியா வந்து உள்ளேருந்து பணம் போட்டு இன்னாருக்கு போடுங்கன்னு சொல்லி இது பண்ணிச்சு. இது எல்லாமே உங்களுடைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ். ஏங்க நீங்கள் போட்ட சட்டங்க நகராட்சி நிர்வாகம் மொத்த தமிழகத்தில் இருக்கிற அரசு பணியாளர்கள் தேர்வாணையங்கிறது அரசு பணிகள் அத்தனையும் எடுப்பதற்கு குறிப்பாக இந்த நகராட்சி நிர்வாகத்துறையும் அதில் தான் எடுத்துருக்கணும். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போனீங்க,
அண்ணா யூனிவர்சிட்டி மீது நீங்கள் ஏற்கனவே வைக்கின்ற குற்றச்சாட்டு என்ன? இல்ல அதுக்கு இல்ல இல்ல அது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன பேச விடுங்க. அது நான் சொல்லிறேன் விளக்கம். இல்ல நான் சொல்லிடுறேன். அண்ணா யூனிவர்சிட்டி என்பது சமூக நீதிக்கு எதிரான அமைப்புன்னு உங்களால குற்றச்சாட்டப்படுகிறது, உங்களாலையும் உங்களுடைய கூட்டணி கட்சிகளாலையும் குற்றச்சாட்டப்படுகிறது கடந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரை. ஆனா அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஏன் கொடுத்தீங்க? அதுக்கு முன்மாதிரி அதிமுக தான் சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில 2012-17 அண்ணா யூனிவர்சிட்டி தான் தேர்வு நடத்தி நியமனம் செஞ்சது. 49,000 அப்பாயின்மெண்ட் நான் சொல்றேன். விஓக்களை 10,000 பேர் எடுத்தோம், 7,000 பேர் எடுத்தாங்க புரட்சித் தலைவி அம்மா. எல்லாமே அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தான் 49,000 ஆசிரியர்கள் போட்டோம். முதுகலை ஆசிரியர்கள் 3,500 பேர் போட்டோம். ஏறக்குறைய 16,000 பேர் இடைநிலை ஆசிரியர்களை நியமிச்சோம். எங்கேயாவது நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா நடத்தினோம்? சரி, நாங்கள் தப்பு செஞ்சோன்னு தானே உங்களை போட்டாங்க. அதே தவிர செய்வதற்கு நீங்கள் எதற்கு நாங்களே செஞ்சுட்டு போயிருப்போமே. இதெல்லாம் பொய்யாக எந்த இடத்துலையும் அண்ணா யூனிவர்சிட்டியை வச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்பாயின்மெண்ட் போட்டதில்லை. சமூக நீதிக்கு எதிரான அமைப்பு அண்ணா யூனிவர்சிட்டின்னு குற்றஞ்சாட்டு நீங்கள் தான் குற்றம் சாட்டுறீங்க, நாங்கள் குற்றம் சாட்டலை. குற்றஞ்சாட்டின நீங்கள் அங்கே எப்படி சொல்லுவீங்க? இது ஞானசேகரன் வழக்கு உங்களுக்கு தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு. ஏதோ ஒரு அண்மை காலத்தில் ஒரு பெரிய நெக்ஸஸ் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் ஏதோ ஒரு பந்தம் ஏற்பட்டிருக்கு. அந்த பந்தத்தின் மூலமாக அவங்க எப்படிங்க ரெக்ரூட்மெண்ட்டை பண்ணுவாங்க? அங்கே செலக்டட் லிஸ்ட், நீங்கள்லாம் செலக்டட்னு சொல்லி மெசேஜ் கூட முதல் நாளே போயிருக்குங்கிறாங்க. எல்லாமே இப்போ இடி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கு. ஐயா கூட சொன்னாங்க அந்த வழக்கை இந்த நிறுவனம் பண்ண முடியுமான்னு சொல்லி. யாரோ ஒரு நபர் பொதுநல வழக்கு போட்டால் கூட அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் வழக்கில் வரலட்சுமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தான் வழக்கு போட்டாங்க. இப்பயும் கூட அங்கே பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் அங்கே நடக்கிற அந்த இந்த வழக்கிலையும் கிட்னி முறைகேடு பற்றி வழக்கு சதீஷ்குமார்னு ஒரு வழக்கறிஞர் அங்கே பொதுநல வழக்கு மதுரை பெஞ்சில் போட்டு பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் கமிட்டி அமைச்சாங்க. அந்த கமிட்டியை எடுத்து கூட எங்கே போயிருக்கிறாங்க? தமிழக அரசினுடைய அதிகாரி தான் பிரேமானந்த் சின்ஹா. இந்த அதிகாரியை நியமிக்க கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசே அப்பீல் போகுது உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றம் தலையில் ஒரு கொட்டு வச்சு அவர் கரெக்டான அதிகாரி தான், நீ அவரை வச்சு விசாரணை நடத்து அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய குமாரபாளையம் தாலுக்காவில் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 1000 பேர்களுடைய கிட்னிகள் திருடப்பட்டிருக்கின்றன சொல்லி நாங்கள் சொல்லலை. அவர்களுடைய வினித் ஐஏஎஸ்ங்கிற உங்களுடைய சுகாதாரத்துறையினுடைய இணைச் செயலாளர் அவருடைய ரிப்போர்ட் திருச்சி மணச்சநல்லூர் சட்டப்பேரவை உறுப்பினருடைய நீங்க முறைகேடுன்னு திருட்டுன்னு சொன்னீங்கன்னா கோச்சுக்காரு மாசு, முறைகேடுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கே அதை மட்டும் தடை செய்திருக்கிறாங்க. அடுத்து காற்றை திருடுவாங்க, அப்புறம் ஹார்ட்டை மட்டும் தடை செய்வீங்க. அடுத்து கல்லீரலை திருடுவாங்க, அதை மட்டும். அதில் வினித் ஐஏஎஸ் ரிப்போர்ட்டில் நம்ம உருக வேண்டிய ஒரே இடம் என்னென்னா, எங்களிடம் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த மக்கள்லாம் சொன்ன ஒரே குற்றச்சாட்டு 5 லட்சம் தர்றேன்னு அழைச்சிட்டு போனாங்க, 1 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க, பாக்கி 4 லட்சத்தை வாங்கி கொடுங்க. வறுமையை பயன்படுத்தி ஏழை எளியவர்களை ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம பேசலாம் சார். இந்த கருத்தை யாருக்காக சொல்றேன்னா திருமாவுக்காக தான் சொல்றேன். தமிழகத்தில் இருக்கிற வறியவர்களினுடைய வறுமையை பயன்படுத்தி கிட்னி திருட்டுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கிட்னி திருட்டை நடத்திய அந்த ஆனந்தன் அந்த பகுதியில் தொடர்ந்து உளவிக்கிட்டு இருக்காரு. அவரை அரெஸ்ட் கூட பண்ணலன்னு சொல்லி உங்க வினித் ஐஏஎஸ் ரிப்போர்ட் தான் சொல்லுது. காசிநாத் பாரதி நிறைவு கருத்து. இது தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது, இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டாக மட்டுமே கடந்து போயிருமா, இல்லது சட்டப்படியான நடவடிக்கைக்கு உள்ளாகிற வரை நீள்வதற்கு வாய்ப்பு இருக்கா? உங்கள் நம்பிக்கை என்ன? கமிஷன் கொள்ளைக்காக இளைஞர்களுடைய கனவை சிதைத்திருக்கிறார்கள்னு எடப்பாடியார், பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டம்னு சொல்லியிருக்காரு. நான் இங்கே ஒரு கருத்தை பதிய வைக்க விரும்புகிறேன். அமலாக்க பிரிவு அரசியல் செய்து சரி, மதுரை மேயர் 200 கோடி ரூபாய் ஊழலில் உங்களுடைய ஊழல் தடுப்பு பிரிவு தானே அவருடைய கணவரை கைது செஞ்சுது. அப்போ யார் அங்கே அரசியல் பண்ணுறா? அதாவது மற்ற அரசுகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவங்க நடத்துகிற ஆட்சியிலேயே அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி மத்தியில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்தபோது கனிமொழியும் ஆராசாவும் கைது செய்யப்பட்டவங்களும் எதிர்க்கட்சி கைது செய்கிறதுங்கிறது இவங்க அரசியல் பண்ணுறதா சொல்கிறாங்க. உங்கள் அரசு தானே 2G ஸ்பெக்ட்ரத்தில் அரெஸ்ட் பண்ணிச்சு ஆராசாவையும் கனிமொழியையும். அதே போல் இப்போ 200 கோடி ரூபாய் ஊழல்லாம் மதுரை மேயர் பதவியில் இருக்கிறாங்க. அப்போ அதை யார் மேலே சொல்கிறீங்க? ஊழல் நடந்துச்சுங்கிறத நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இன்றைக்கி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கை 85 சொன்னீங்களே நீர்வள ஆதார அமைச்சகம் அமைப்புன்னு, இங்கே பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கரணையில் 657 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற அந்த சதுப்பு நில காடுகளில் நீங்கள் பிரிகேட் நிறுவனத்திற்கு 36 ஏக்கரை தாரை வார்த்து அங்கே 2500 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு கொடுத்ததுக்கு இன்றைக்கி உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. அது ஒரு ஃப்ராஜில் ஏரியா. அந்த மாதிரி ஏரியாவில் ராம்சார் சைட்டு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த கட்டுமானங்களும் செய்யக்கூடாதுங்கிறது ஏற்கனவே ஜெகநாத் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் முடிவான ஒன்று. அங்கே நீங்கள் கட்டுறீங்க. இன்னும் ஒரு சிறப்பை ஒன்று சொல்லலாம். நீர்வளங்கிற வர்றதுனால, கொள்ளையை பற்றி வர்றதுனால சொல்கிறேன். இஸ்ரோ அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்க பிரிவு 6500 கோடி ரூபாய் மணல் கொள்ளல் தமிழகத்தில் நடைபெற்றிருக்குன்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கிற 5 கலெக்டர்கள், நாமக்கல்லேருந்து ஆரம்பித்து தஞ்சை மண்டலம் வரைக்கும் இருக்கிற கலெக்டர்களை சஸ்பெண்ட் செஞ்சதும், அதை போய் நீங்கள் தடையாணை வாங்கிட்டு வந்ததும் உலகத்துக்கே தெரியும். அதில் ஏற்பட்ட ரைடில் கதிரானந்த் எங்கே கைது செய்யப்படுவாரோன்னு பதறி துடிச்சது துரைமுருகன் தமிழகத்துக்கு தெரியும். இதெல்லாம் யார் செய்கிற அரசியல்? அமலாக்க பிரிவு மட்டும் அரசியல் செய்யுதுன்னு சொன்னால், நீங்கள் மக்கள் நலனுக்காக செயல்படாமல் இருந்துவிட்டு நீங்கள் ஏதோ ஒன்றுக்காக
மக்களை ஏமாற்றி விடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அதிமுகவை நீங்க கைப்பாவையா கொண்டு வந்துடலாம்னா நடக்காது. நன்றி. தமிழகத்துல அத்தனை துறைகளிலும் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. எதையும் நீங்க டாஸ்மாக் ஊழல்ல இருந்து ஆரம்பிச்சு எந்த துறையிலும் ஊழலில் இருந்து நீங்கள் விடுவிக்க முடியாது. அதனால 2026ல மக்கள் மன்றத்திலிருந்து திமுக துணை தெரியப்படும். இன்னொரு கருத்தையும் பதிவு வைக்கிறேன். தாவாக்காவினுடைய கூட்டணி அமைஞ்சதுன்னா எதிர்க்கட்சியாக கூட திராவிட முன்னேற்ற கழகம் வராது தமிழகத்தில்ங்கிற கருத்தை பதிவு வைக்க விரும்புறேன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.